அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னன்னே தெரியல, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா, என்னோடய ஸ்கின் ஆகட்டும், என்னோடய ஹெல்த் ஆகட்டும், என்னவோ ஒரு ஷைன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸ்கின் ரொம்பவே ஒரு க்ளோ ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஊரில் இருக்கும்போது ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக நான் எடுத்துப்பேன். அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, முக்கியமாக ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. ஸோ நான் வந்துட்டு ஹெல்த்து கூட செகண்டரியாக தான் பார்ப்பேன். நான் ஸ்கின்னுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இங்கே வந்ததுக்கப்புறம் நான் டோட்டலாக நான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்டேக் வந்துட்டு நான் வாட்டராக கொஞ்சம் எப்படி சொல்ல, ஜூஸ் மாதிரி நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். இளநீ இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே வந்துட்டு ஊரில் இருக்கிறதை விட தண்ணி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு 2 கிளாஸ் தாராளமாக வரும். ஸோ வந்துட்டு இந்த இளநீல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கு நான் முன்னாடி ஒன்று ஓப்பன் பண்ணி குடித்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் பக்கத்துலேயே வந்தது. ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி டீ போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுட்டு இருந்தேன். எப்போதும் போல் குங்குமப்பூ டீ தான் போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டாவில் கூட யாரோ சொல்லியிருந்தாங்க, இந்த நான் டீ போடுற அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான 5 ரூபாய் டீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அது என்னவோ எனக்கு தெரியலை. பட் வந்துட்டு இது உண்மையிலே இந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த குங்குமப்பூ டீ அண்ட் இந்த ஒரு ஏலக்காய் முடிய போது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இது வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, சீரியஸ்லி கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏதோ ஒரு ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு டீ குடிக்கிற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ஒவ்வொரு ஜிப்லையுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குங்குமப்பூ டீ. அண்ட் இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் ஒன்று போட்டாலே போதும், அவ்வளோ ஒரு ஸ்மெல் ஆகட்டும், ஃப்ளேவர் ஆகட்டும், அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் மெஸ்ஸியாக இருந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு குட்டி கேண்டிலுமே ஒரு பாசிட்டிவிட்டிக்காக ஏற்றி வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ரூம் டெக்கேர் பண்ணுறது, ஒருத்தங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். குட்டி கேண்டில் தான் அப்படிங்கிறத விட அது ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு லைட் மாதிரி. ஃபைனலாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் சாப்பிட்டு டேயை ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.